ஹாய் ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு RSB குட் லைஃப். சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். சோ அது என்ன டிஷ்னு இப்ப பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு. சோ இந்த டிஷ்ஷை எப்படி பண்றதுங்கறத பத்தி வாங்க நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். மட்டன் குழம்பு. சோ இதை எப்படி செய்யணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மட்டன், மல்லித்தூள், சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வெங்காயம், கருவேப்பிலை, மிளகுத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, தேங்காய், தக்காளி, எண்ணெய், தண்ணீர். ஓகே, இப்போ நாம தேங்காயும் சோம்பையும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். சோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மட்டனை நல்லா கழுவிட்டு அதுல உப்பு, மஞ்சத்தூள் போட்டு லைட்டா அந்த மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மட்டனை நான் வேக போட்டிருக்கேன். சோ இப்ப அது வெந்துருச்சு. அது எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா மட்டன் பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கு. சோ இப்ப நாம இந்த மட்டனை தனியா எடுத்து வச்சிடலாம். சோ இப்ப நான் இந்த மட்டனை இந்த பவுல்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த தண்ணிய நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்ம குழம்பு தானே செய்ய போறோம். சோ அதனால இந்த தண்ணியை நாம யூஸ் பண்ணி நாம குழம்பு செய்யலாம். இந்த தண்ணியும் சேர்த்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்ப நாம மட்டன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் நாம அடுப்பை பத்த வச்சுட்டு இந்த பேன் காயணும். சோ எப்பவுமே நாம செய்யற சமையல் நமக்கு எப்பவுமே அந்த டேஸ்ட் கடைசி வரைக்கும் நமக்கு மெயின்டைன் ஆகணும். அப்படின்னா எப்பவுமே லாஸ்ட் இறக்குறதுக்கு முன்னாடி லைட்டா நம்ம தேங்காய் எண்ணெயோ இல்ல நம்ம என்ன ஆயில் சேர்க்கிறோமோ அந்த எண்ணெயை மேல சேர்த்துட்டு அதுக்கும் மேல அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி சேர்த்து நம்ம இறக்கணும். அப்படின்னா அதுக்கான டேஸ்டே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இப்ப இந்த கடாய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதுல நான் இப்ப எண்ணெய் சேர்க்க போறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆயில சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன், அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன், ஏலக்காய் 2, பட்டை எல்லாத்துலயுமே கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகணும். இது கூட இப்ப கொஞ்சமா சோம்பு. சோ இப்ப இந்த சோம்பு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி இருக்கிற வெங்காயம். அந்த வெங்காயத்துக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அதை நாம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தெரியும்னு நினைக்கிறேன். இத பாருங்க, ஆக்சுவலா இது பேர்ல் பிங்க் அந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்ப லைட்டா ப்ரௌனா மாறிட்டு வருது. சோ ரொம்ப லைட் ப்ரௌனா மாறும்போது நாம தக்காளியை சேர்த்துருவோம். இப்ப நான் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ண போறேன். சோ இந்த சமயத்துல இப்ப நான் கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சோ இப்ப இந்த தக்காளி கூட மீதி இருக்கிற தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். ஏன் இந்த மீதி இருக்கிற தக்காளியை நான் லேட்டா ஆட் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம போட்ட தக்காளி என்ன ஆகும்னா நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வெந்துரும். சோ அந்த தக்காளி இருக்கிறதே நமக்கு தெரியாது. நாம லேட்டா போட்ட தக்காளி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு குழம்புல அது கண்ணுக்கு தென்படும். சோ இப்ப இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி சைட்ல எண்ணெய் விட்டுருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ இது வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப நாம மசாலா இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்றது மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம மட்டன்லேயே மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சிருக்கோம். அண்ட் தேவையான அளவு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளை பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அது கூட மிளகுத்தூளும் சேர்க்க போறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள்,
அண்ட் ½ டேபிள்ஸ்பூன் பெப்பர். இப்போ இந்த சமயத்துல கொஞ்சமா மட்டன் மசாலா அண்ட் கரம் மசாலா. இப்ப நீங்க இவ்ளோ மசாலா சேர்க்கும்போது என்ன ஆகும்னா, இது நார்மலா நாம பண்ற தக்காளி வெங்காய தொக்கு மாதிரி ஆயிடும். சோ இந்த சமயத்துல நாம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். சோ நான் லைட்டா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இதுல. இவ்வளவுதான் ஆட் பண்ணணும். நம்ம மட்டன் வேக வச்சு அதை தண்ணியோட எடுத்து வச்சிருக்கோம். சோ அந்த தண்ணியோட தான் நம்ம இதுல சேர்க்க போறோம். அதனால ரொம்ப லைட்டா தான் வாட்டர் சேர்க்க போறோம். சோ இப்ப தெரியுதா உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆயிருக்குன்னு? பிளெண்ட் ஆகி ஒட்டாம அந்த ஆயிலோட சேர்ந்து வருது அப்படிங்கறத நீங்க பார்த்தாலே தெரியும். இப்ப இந்த சமயத்துல நாம வேக வச்ச மட்டனை சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மட்டன் மட்டும் சேர்த்துப்போம், அதுக்கப்புறமா வாட்டர் சேர்த்துக்கலாம். எவ்வளவு தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த வாட்டரை லைட்டா ஆட் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம். சோ இந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா, மட்டன் தொக்கு. அதுதான் இந்த ஸ்டேஜ். இன்னும் கொஞ்சம் மட்டனை நல்லா பெரட்டி அதோட மசாலா பிளெண்ட் ஆகி அதோட கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சோம்னா இது மட்டன் தொக்கு. சோ இதுக்கப்புறமா தான் நம்ம குழம்பு ப்ரொசீஜருக்கு போக போறோம். இப்ப நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சா? சோ கம்ப்ளீட்லி பிளெண்ட். ஓகே. சோ இப்ப இந்த ஸ்டேஜ்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாம எடுத்து வச்சிருக்கிற அந்த வாட்டர், சோ வேக வச்சிருக்கிற அந்த தண்ணிய இதுல ஆட் பண்ணிக்க போறோம். சோ நீங்க பொதுவாவே நீங்க தொக்கு சமயத்துல தொக்கு செய்யணும் அப்படிங்கிற சமயத்துல கூட நீங்க வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு லைக் இந்த மாதிரி ஒரு கிரேவில நீங்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நாம அரைச்சு வச்சிருக்கிற இந்த தேங்காய் சோம்பு இதனோட அந்த பேஸ்ட நாம ஆட் பண்ண போறோம். சோ இப்ப நாம இத நல்லா கொதிக்க விடலாம். ஓகே. சோ இப்ப நான் இத மூடி வச்சு இத வேக வச்சேன். எஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, ஆயில் எவ்ளோ தூரம் மேல எவ்ளோ அழகா குக் ஆயிருக்குன்னு. இந்த டைம்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் சோம்பு இத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இத நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் சோம்பு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அத முதல்ல நீங்க அப்படியே கலக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் நீங்க இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும். இப்ப இதுல நாம மறுபடியும் நாம எடுத்து வச்சிருக்கிற அந்த மட்டன் வேக வச்ச தண்ணிய நம்ம ஊத்த போறோம். சோ ஃபைனலி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல மட்டன் குழம்பு ரெடி. சோ இப்ப நான் தேவையான அளவு வாட்டர் சேர்த்து இப்ப நான் இத குக் பண்ணிருக்கேன். அண்ட் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க நிறைய வாட்டர் சேர்த்துட்டீங்கன்னா மட்டனுக்கு எப்பவுமே வாட்டர் அதிகமா இருந்தது அப்படின்னா கிரேவியோட பிளெண்ட் ஆற அளவுக்கு அதால இருக்க முடியாது. சோ என்ன ஆகும்னா தனித்தனியா பிரிஞ்சிரும். சோ உங்களுக்கு தனியா பீஸ் தனியாவும் குழம்பு தனியாவும் அந்த மாதிரி செப்பரேட் ஆயிடும். சோ அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மட்டனோட டேஸ்டே தெரியும். அதனால லைட்டா கெட்டியா இருக்கிற பதத்துக்கு மட்டும் நீங்க குழம்பு வச்சுக்கோங்க. ஓகே. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்துல நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். நான் சொன்ன மாதிரி கையால பிச்சு போட்டா அதுக்கு டேஸ்டே தனி. மட்டன் குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சர்வ் பண்ணலாம். சோ ரியலி சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்ல, நான் கொஞ்சம் ஸ்பைசியா சாப்பிடுவேன். அந்த ஸ்பைசி எங்க நாம தேங்காய் போடுறதுனால கம்மியாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பீங்க. பட் அது அப்படி போறது இல்ல. ஏன்னா நாம தேங்காய் ஜஸ்ட் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணிருக்கோம். அதுவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். சோ இந்த குழம்பு நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.
டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப பிடிக்கும். அண்ட் சூப்பரான அடுத்த சில டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்வீட் ஃப்ரெண்ட் சோபனா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் என்னென்னலாம் டிஷ் பண்றேனோ அது உங்களுக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ பை, டேக் கேர்.